இன்றைக்கி நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. கணவனுடைய மனமும் மனைவியினுடைய மனமும் ஒத்த கருத்தாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனையே வராது. ஓகேங்களா? இந்த மனம் ஒன்றி போகாதனாலேயே நிறைய பிரச்சனை வருதான்னா வருதுன்னு சொல்லலாம். இந்த சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வே பார்த்திங்கன்னா இந்த உமாமகேஸ்வர விரதம்னே சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? இந்த உமாமகேஸ்வர விரதம் சோமவார விரதத்தை கடைப்பிடிப்பதனாலே பார்த்திங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரியவன், சுகாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் பிணிகள் அகலுவதற்கு உண்டான தன்மையை பார்த்திங்கன்னா இவர் கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் காலபுருஷ லக்னத்துக்கு 8ஆம் இடம், நோய் நொடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த காலகட்டத்தில் விரதம் இருந்தாவே இந்த இடத்துல நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம இந்த சாப்பாடே நோய் நொடிகளை அதிகமாக ஏற்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? இந்த நாக்கு ருசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நாக்கு ருசி கேட்கும்போது நம்ம கொடுக்க 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 என்ன ஆகும்னா அதுவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? என்ன இருக்கும். இந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிப்பதனால் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் மாற்றக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உமாமகேஸ்வர விரதத்தை கடைபிடித்தால் சந்திரசூடேஸ்வரர் அப்படின்ற ஒரு சுவாமியை நாம் வணங்கினால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கும்னு சொல்லலாம்.